ஓம் சிவாய நம ஓம். திருச்சிற்றம்பலம். இரண்டாவதாக இயற்பகை நாயனாரை பற்றி இப்பதிவில் காண்போம். இயற்பகை நாயனார் பூம்புகாரில் வாணிபம் செய்யும் மரபில் தோன்றி சிவன் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டு விளங்கினார். இவர் சிவத்தொண்டினை தவறாமல் செய்து வந்தார். தன்னிடம் வரும் அடியார்களுக்கு அவர்கள் வேண்டும் உதவியை ஒரு தொண்டாகவே செய்து வந்தார். வறுமை வந்த போதும் அடியார்களுக்கு உதவுவதை ஒரு தொண்டாகவே தவறாது செய்து வந்தார். இவருடைய தொண்டினை உலகம் அறியச் செய்வதற்காக சிவபெருமான் வேதியர் வேடமிட்டு இயற்பகை நாயனார் இல்லம் வந்து சேர்ந்தார். அவரை கண்டதும் இயற்பகை நாயனார் பேரின்பம் கொண்டு அவரை அன்புடன் உபசரித்தார். சிவனடியார், நான் கேட்பதை நீ கொடுப்பதாக இருந்தால் நான் கேட்கின்றேன் என்று சொல்ல, இயற்பகை நாயனாரும், என்னிடம் உள்ளது எதுவாயிருந்தாலும் நீங்கள் கேட்பதை நான் நிச்சயம் தருவேன் என்று கூறினார். உடனே உன் மனைவியை வேண்டி வந்தேன் என்று கூறினார். இயற்பகை நாயனாரும் சற்று தயங்கி உடனே மனைவியிடம் கூற, மனைவி சற்று தயங்கி சிறிது தெளிந்து இயற்பகை நாயனாரை வணங்கினார். இயற்பகை நாயனாரும் தன் மனைவியை வணங்கினார். உன் மனைவியை அழைத்து செல்லும் பொழுது உன் மனைவியின் உறவினர்கள் என்னை தாக்க முற்பட்டால் நீ அதை தடுக்க வேண்டும் என்று கூறினார். இயற்பகை நாயனாரும் நான் உடன் வருகின்றேன் என்று சொல்ல, ஊர் எல்லை வரை நீ வர வேண்டும் என்று அவரை பணித்தார். இயற்பகை நாயனாரும் உடன் சென்றார். உடன் செல்லும்போது மனைவியின் சுற்றத்தார்கள் அவரை தாக்க முற்பட்ட போது எவ்வளவு எச்சரித்தும் அவர்கள் கேட்காமல் போனவே இயற்பகை நாயனார் அவர்களை வெட்டி வீழ்த்தினார். வேதியராக வந்த சிவபெருமான் பூம்புகார் திருச்சாய்க்காடு எல்லை தாண்டியதும், முனிவா, நீ உன் இல்லம் நோக்கி செல் என்று கூறினார். இயற்பகை நாயனாரும் தன் மனைவி கூட திரும்பி பார்க்காமல் தன் இல்லம் நோக்கி நடந்தார். சிறிது தூரம் சென்றதும், இயற்கை முனிவா, மன்னவனே, அயர்பில்லாதவனே என்று சத்தம் கேட்கவே இயற்பகை நாயனார் திரும்பி பார்க்க தன் மனைவி தனியாக நிற்பதை பார்த்து வானத்தில் விடை மீது உமாதேவியாருடன் இறைவன் காட்சி தந்ததை பார்த்து ஒரு கணம் வியந்து மண்ணில் விழுந்து, இறைவா, நான் என்ன தவம் செய்தேன்? எனக்கு இந்த காட்சியை கொடுத்தலுக்கு நான் பெயர் பெற்றேன் என்று கூறி மகிழ்ந்தார். சிவபெருமான், உன் மனைவியின் பக்தி அலாதியானது, உன்னுடைய சிவத்தொண்டு மகத்தானது, நீர் இருவரும் எம்மை வந்து அடைவீராக என்று சொல்லி மறைந்தார். வெற்றுண்ட உறவினர்களும் சிவலோகம் அடையும் பேறு பெற்றனர். இக்கதையிலிருந்து இயற்பகை நாயனார் இயற்கையை மீறி தன் மனைவியை முனியரோடு அனுப்பியது இயற்கை மீறிய செயலாக இருப்பதால் இவருக்கு இயற்பகை நாயனார் என்று பெயர் பெற்றார். இக்கதையின் மூலம் உண்மையான சிவத்தொண்டு புரிந்தால் சிவத்தை நாம் அடைவது உறுதி என்று நாம் அறிவோம்.